திருப்பத்தூர் அருகே வீட்டில் புகுந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை சரமாரியாக தாக்கி அவருடைய மனைவியின் காதில் இருந்த 1.5 பவுன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த தாதனவலசை கிராமத்தை சார்ந்த பழனிசாமி ஓய்வு பெற்ற அரசு தலைமை ஆசிரியர். இவருடைய மனைவி பாப்பாத்தி அம்மாள் இருவரும் நிலத்தில் வீடு கட்டி தனிமையாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு முகக்கவசம் அணிந்த மர்ம நபர்கள் 4 பேர் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவை திறந்தவுடன் வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பழனிசாமியை சரமாரியாக தாக்கி தலையணையை முகத்தின் மீது வைத்து கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அவருடைய மனைவி பாப்பாத்தி அம்மாள் கத்தி கூச்சலிட்டார். இதனால் அவரையும் தாக்கி அவரிடமிருந்து 1.5 சவரன் தங்க நகையை பறித்தனர். மேலும் பீரோவில் இருந்த 7000 பணம் மற்றும் பட்டன் செல்போன்களை திருடி சென்றனர். அதன் பின்பு இருவரையும் வீட்டின் உள்ளே வைத்து வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு மர்ம கும்பல் தப்பித்து சென்றனர். இந்நிலையில் இன்று காலை பழனிசாமியின் மகன் சரவணன் வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது தாய் தந்தை இருவரும் காயமடைந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இருவரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். இதுகுறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வரும் முதியவர்களை குறிவைத்து வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ். 9 மணிக்கு மேலே கதவு திறந்து டோர் திறந்து வந்தாங்க. டிப்புன்னு வந்தாங்க. யாரா டிப்புன்னு வந்து எழுங்க போட்டு அமுத்திக்கிறாங்க. அமுத்திட்டு வாயில் இந்த தலைக்காணி வச்சு அமுத்திட்டு மேலே உட்காந்துட்டு அவங்க கீரை பொருளாக ஒருத்தர் வந்துட்டாங்க. எஸ்கேப் ஆகிட்டாங்க. எத்தனை பேர் வந்து? 4 பேருக்கா. வயசு பசங்க தான். கிழமை எல்லாம் வாழை பசங்க. எதனா எடுத்துன்னு போயிட்டாங்களா வீட்டிலேருந்து? வீட்டில் ஒரு அம்மா வந்து தோடு வளர்த்துக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி விட்டாங்க. வீட்டில் ஒரு 7000 ரூபாய் பீரோ வந்து வைக்கல. ரொம்ப இடம் போயிருந்தாங்க. ரெக்கார்டெல்லாம் பார்க்கல. பணம் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க.